ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் தாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குலோப் ஜாமுனை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க குலோப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் தாங்க. ஒன்று வந்து ப்ரெட்டு, இன்னொன்று வந்து சர்க்கரை. இது ரெண்டு வச்சு தான் நம்ம குலோப் ஜாமுனை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பொடியாக்கிக்கலாம். நல்லா பவுடர் ஆயிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி. இதாங்க அதோடைய மெஷர்மெண்ட்டு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சர்க்கரை பாக்கு கொஞ்சமாக தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம மாவு வந்து பிசைய போகிறோம். நார்மலாக கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸாக பிசைஞ்சோன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் நார்மலாக சாஃப்டான இதாக நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடணும். விரிசல்கள் இல்லாத உருண்டையாக. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் உருட்டியிருக்கேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெயில் நம்ம அந்த ப்ரெட்டு உருண்டைகளை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 4-5 போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரேடியாக போட்டோன்னா ஒரு மாதிரி கருத்து போயிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு. நல்லா வெந்துருச்சும் கூட. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரை பாகில் சேர்த்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.